விநாயகரை தாங்கியவாறு நிற்கும் பார்வதி தேவி. விநாயகர் அவதரித்த இடம் இதுதான். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ர பிரியாகை என்ற மாநிலத்தில் உள்ளது. சிவபெருமானின் முக்கியமான தலங்களில் ஒன்றான கேதார்நாத் கோவில். இந்த ஆலயத்தின் அடிவாரத்தில் தான் அமைந்திருக்கிறது கௌரி குண்டம் என்ற இடமாம். இந்துக்களின் இது புனித யாத்திரை தலத்தில் இதுவும் ஒன்று. இந்த இடம் கார்வால் கோட்டத்தில் அமைந்த இமாலயத்தில் 6520 அடி உயரத்தில் இந்த கோவில் இருக்கின்றன. கௌரி குண்டத்தில் வெந்நீர் ஊற்றுகள் வருகின்றது. இமயத்திற்கு பர்வதகிரி என்று பெயரும் ஒன்று உண்டாம். இமயத்திற்கு பர்வதகிரி என்று பெயரும் உண்டு. இமயத்தின் அரசன் என்பதால் இமவான் என்று அழைக்கப்பட்டவருக்கு மகளாக பிறந்தவள்தான் பார்வதி தேவி. இவர் சிவபெருமானை திருமணம் செய்வதற்காகவே நீராடி தவம் இருந்த இடமே கௌரி குண்டம். திருமணத்திற்கு பின்னர் விநாயக பெருமானை பார்வதி தேவி தன்னுடைய மகனாக பெற்றுக்கொண்டதும் இந்த இடம்தான். இந்த வகையில் இந்த கௌரி குண்டம் விநாயகர் அவதரித்த இடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கௌரி குண்டத்தில் அநேக தங்காபதம் அருள் மன்னேஸ்வரர் ஆலயம் உள்ளன. இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி தன்னுடைய கரங்களில் விநாயகரை தூக்கி வைத்திருக்கும் சிற்பம் ஒன்று மலைப்பாறைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரிஷிகேஷில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதா இந்த இடம் கௌரி குண்டம். இந்த இடத்தில் சுமார் 13 கிலோமீட்டர் மலையேற்றமாக சென்றால்தான் கேதார்நாத் ஆலயத்தையே அடையலாம்.